Hi students, welcome to A1 Mathematics. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Exercise 1.2 third sum பார்க்க போகிறோம். Third sum என்னன்னா find the inverse of each of the following by Gauss-Jordan method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 sum இருக்குது, அதில் ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல பார்த்துருக்கோம். இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது A inverse equal to 1 by determinant A into adjoint A நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே இன்வர்ஸ் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் பை காஸ்-ஜோர்டன் மெத்தட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காஸ்-ஜோர்டன் மெத்தட்னா என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு சமையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். காஸ்-ஜோர்டன் மெத்தட்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஏபிசிடின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நீங்கள் எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? 2x2ல ஒரு ஐடென்டிட்டி எழுதணும். அதாவது 1 0 0 1 இப்படி எழுதுவோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆக்மெண்டட் ஃபார்மில் எழுதலாம். ஆக்மெண்டட் ஃபார்ம்னா ரெண்டு மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதுவோம். அதாவது ஏபிசிடி நடுவில் ஒரு ஸ்லாஷ் வரும். நெக்ஸ்ட்டு அந்த நம்பர், அதாவது இந்த மேட்ரிக்ஸோட நம்பர் 1 0 0 1. ஸோ இப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் எழுதிப்போம். இந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போன சம்மில் பார்த்தோம்ல ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம இப்படி இருந்த ஃபார்மை எப்படி கொண்டு வரணும்னா 1 0 0 1, அதாவது இந்த ரைட் சைடு எழுதின ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடு நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ரோ ஆப்ரேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நமக்கு லெஃப்ட் சைடு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த சைடு இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் EFGHன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு ஸ்லாஷ் போட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இப்போ இங்கே 2x2ங்கிறனால 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிடுவோம். எழுதிட்டு அதுக்கு ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி ரைட் சைடு இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வர மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடணும். பண்ணிட்டா அதுக்கு ஆக்மெண்டடாக இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு வேறு ஒரு EFGHன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்ச உடனே இந்த கிடைச்சிருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஏ இன்வர்ஸ். அதுதான் ஏ இன்வர்ஸ்ன்னு நம்ம ஃபைனலாக எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏ நேம் கொடுத்துக்கலாம். கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 2 -1 5 -2 ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம ஆக்மெண்டட் ஃபார்மில் எழுதுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேணும். அதாவது I2 ஆர்டர் 2ல் எழுதிக்க போகிறோம். அதாவது 1 0 0 1. இப்போ ஆக்மெண்டட் ஃபார்மில் நம்ம எழுதுவோம் A/I2. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ அப்படி எழுதிடணும். 2 -1 5 -2 நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் போட்டுக்கிறோம். I2 எழுதுகிறோம். அதாவது ஆர்டர் 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஃபர்ஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸை இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஒரு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு டேர்மு 1 இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த 2வை 1 மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ R1 சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 gives R1 divided by 2. இதுதான் நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட்டு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2/2 இங்கே 1 வரும். -1/2 -1/2 1 divided by 2 1/2 0/2 0 தான். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. -2 0 1 இது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். 5 -2 0 1. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன? இந்த சைடு இருக்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டியாக ஆக்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கல இங்கே 1 0 0 1 வரணும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் 1 இருக்குது. கீழே இருக்கிற டேர்மை இப்போ 0 ஆக்குவோம். இப்போ 0 ஆக்குறது தான் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ R2வை சேஞ்ச் பண்ணுவோம். R2 gives, இப்போ இந்த 5வை R1ஓட எந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ 0 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 இருக்குது. 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 5 - 5 நமக்கு 0 கிடைச்சிரும். ஸோ இப்போ R2 gives R2 - 5 times R1. இதுதான் நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். ஸோ R1 எந்த சேஞ்சும் இருக்காது. 1 -1/2 1/2 0 இது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த R2 தான் மாறப்போகுது.
R2 இங்கே 5 இருக்குது. ஸோ 5 மைனஸ் 5 டைம்ஸ் R1, அதாவது 1 5s are 5. ஸோ 5 ஈக்குவல் டு 0, இங்கே 0 ஆயிடும். நெக்ஸ்ட்டு -2 மைனஸ் ஆஃப் இங்கே 5R1 இங்கே வந்து -1/2 இருக்குது இன்ட்டு 5. எல்லாத்தோடையும் நம்ம 5 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -1/2 இன்ட்டு 5 -5/2 -5/2. நெக்ஸ்ட்டு -2 மைனஸ் ஆஃப் 5 டைம்ஸ் இங்கே -1/2 -5/2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5/2. எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 2 2s are 4 -4 + 5/2 which is equal to 1/2. ஸோ இந்த 1/2 தான் இங்கே வரும். 1/2. ஓகேவா? இங்கே 0 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 0 மைனஸ் 5/2. ஸோ நமக்கு ஆன்சர் -5/2. -5/2. ஸோ இந்த இடத்துல -5/2 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 1 மைனஸ் 5 times 0 0. ஸோ 1 minus 0 equal to 1. ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 வரும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த 1 கீழே இருக்கிறது 0 ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ 1 0 இதுக்கு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடம் என்னவாகணும்? 1 0 0 1 ஆகணும். ஸோ இந்த இடத்த நம்ம 1ன்னு ஈஸியாக ஆக்கலாம். எப்படின்னா இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆகி இங்கே 1 வருமா? ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம் ஆப்ரேஷன். R2 gives R2 into 2, அதாவது 2R2. ஸோ R1 எந்த சேஞ்சும் இருக்காது, அது அப்படியே எடுக்கலாம். 0 -1/2 1/2 0. ஃபர்ஸ்ட் வந்து 2R2 0 into 2 0 தான். நெக்ஸ்ட்டு 1/2 into 2R2 தானே, 1/2 into 2 2 2 கேன்சல் ஆயிரும், இங்கே 1 ஆயிரும். நெக்ஸ்ட்டு டேர்ம் -5/2 into 2 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே -5. நெக்ஸ்ட்டு 1 into 2 equal to 2. ஸோ இந்த இடத்துல 2 நமக்கு இப்போ இங்கே வந்து 1 -1/2 1/2 0 அது அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து செகண்ட் ரோ. ஓகே, இப்போ நமக்கு 1 0 0 1 வரணும். இதுக்கு இதை மட்டும் 1ஆக சேஞ்ச் பண்ணால் நமக்கு வர வேண்டிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ரைட்டில் எடுத்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் லெஃப்டில் கொண்டு வந்துட்டோம். அதோட சம் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த இடத்த நம்ம எப்படி 0 ஆக்கலான்னு பார்க்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு R2. ஸோ இப்போ R1 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R1ஓட எதை ஆட் பண்ணால் இந்த இடம் 0 ஆகும்? R1 ப்ளஸ் 1ஓட 1/2 மல்டிப்ளை பண்ணால் -1/2 + 1/2 0 ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது R1 ப்ளஸ் R2/2. இந்த ஆப்ரேஷன் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோ இப்போ எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நம்ம இந்த நம்பரை மாற்ற போகிறோம். R1 தான் மாற்றுறோம். R2 சேஞ்ச் ஆகாது. அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 0 1 -5 2. இப்போ நம்ம R1 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R1ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்குது, ப்ளஸ் R2ல இங்கே 0 0/2 0 தான். ஸோ 1 + 0 = 1. இந்த இடத்துல 1 தான். நெக்ஸ்ட்டு இங்கே R1 வந்து -1/2 ப்ளஸ் R2/2 இங்கே 1 இருக்கா? ஸோ 1/2 நமக்கு வேல்யூ 0 கிடைச்சிரும். ஸோ இந்த இடம் 0 வரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு வருவோம். 1/2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? -5. R2/2 தானே, -5/2 இது சால்வ் பண்ண என்ன வரும்? 1 - 5/2 which is equal to -4/2 equal to -2. ஸோ இந்த -2 தான் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு R1 வந்து 0 ப்ளஸ் R2/2 R2 இருக்கு 2 2/2 1 0 + 1 = 1. இந்த இடத்துல அப்போ 1 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சால்வ் பண்ணது
A augmented matrix with I2 எடுத்தோம். நமக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு? I2 ரைட் சைடு எடுத்தோம். இப்போ I2 அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 லெஃப்ட் சைடு கிடைச்சிருச்சு. ரைட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கா? இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய A இன்வர்ஸ். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் எப்போ I2 கிடைச்சிருச்சோ 1 0 0 1 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோமோ அதோட சம் கம்ப்ளீட் ஆகிடுது. நமக்கு ரைட் சைடு இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய, அதாவது காஸ் ஜோர்டான் மெத்தட் படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய A இன்வர்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். Therefore A inverse equal to the value in the matrix -2 1 -5 2. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய A inverse. ஸோ நம்ம A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோட தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. Thank you students.